எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அப்புறம் இருக்காதா நித்யா, எவ்வளவு நாளா நம்ம ஆசைப்பட்டது நடந்திருக்கு. அப்ப சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, எனக்கு காலையில அவ்வளோ டென்ஷனா இருந்தேன். ஆனா உண்மையாவே எனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனது நீதான். நான் என்னங்க பண்ணேன்? டென்ஷனா இருந்தீங்க, அதான். மத்தபடி அதான் நித்யா நானும் சொல்றேன். என்னதான் நமக்கு மெயில் வந்துட்டாலும் இன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. காலையில என்னதான் நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் பெர்ஃபெக்டா இருந்தாலும் ஒரு பதட்டம் இருந்துட்டே இருந்தது தெரியுமா. ஆனா உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் சுத்தமா அதை பத்தி நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நீதான். அதனால ம், அதனால அது எனக்கு இப்போ ஒன்று பண்ணணும்னு தோணுது நித்யா. நான் பண்ணா நீ என்ன தப்பா நினைக்க கூடாது, சரியா? அப்படி என்ன பண்ண போறீங்க? அது என்ன? என்ன பண்றீங்க? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற நித்யா? இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க இப்படிலாம் பண்ணதில்லையே, அதான். இதுக்கு முன்னாடி பண்ணதில்லதான். பட் இதுக்கப்புறம் முதல்ல ஷாக்க குறை. இப்ப எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுறன்னு தான் எனக்கு புரியல. அப்புறம் என்னைக்கும் இல்லாம புதுசா இந்த மாதிரிலாம் பண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா, அதான். இங்க பாரு நித்யா, இப்பவே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எப்பவாச்சும் ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்த அவ்வளவுதான், பாத்துக்கோ. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட இப்படிதான் நடந்துப்பேன், புரியுதா? அப்புறம் நானும் இவ்வளோ நாளா இப்போ பக்கத்தில் நம்ம போகக்கூடாது, நம்ம இந்த மாதிரிலாம் போனால் அவள் தப்பாக நினைப்பா, அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, ரொம்ப வெகுலியாக இருக்கா பொண்ணு, அதனால இப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு தள்ளி தள்ளி போனேன். நீ கொஞ்சம் கூட மாறுற மாதிரியே தெரியலையே. உனக்கும் டைம் வேணும்னு வெயிட் பண்ணா கண்டிப்பாக எதுவும் நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. அதான் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகாம இங்க அது என்னடா இவன் இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறானே, ஏதா தப்பாக நடந்துக்க போறான்லாம் நினைக்காத. அதெல்லாம் எதுவும் இல்லை நித்யா. கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசி பழகுனா தானே நம்மள சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியும். நீயே சொல்லு, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் ஆயிடுச்சு. இன்னமும் ரெண்டு பேரும் பேசி பழகாமையே இருந்தா எப்படி நித்யா? நானும் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நித்யா, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்கிட்ட கேட்கறதுக்கு எதுவும் தயக்கப்படாத. எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லு, ரெண்டு பேரும் போயிட்டு வரலான்னு உன்கிட்ட எத்தனை முறை கேட்டிருக்கேன். ஆனா இது வரையும் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல. எனக்கு தெரிஞ்சு புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாம் சினிமாக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, எங்கேயாச்சும் வெளியே காஃபி ஷாப், ஐஸ்கிரீம் ஷாப் இந்த மாதிரிலாம் போய் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனா நமக்கும் தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. உனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் எதுவுமே இல்லையா? ம்ஹும். ஹம், உனக்கு ஆசை இல்லைன்னா என்ன? ஆனா எனக்கு ஆசை இருக்கு. அதனால என் பொண்டாட்டி கூட தானே எங்கனாலும் வெளியே போக முடியும். ஸோ இத்தனை நாள் உனக்கு டைம் கொடுத்ததெல்லாம் போதும்பா. இதுக்கப்புறம் என்னால டைம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு கூட அம்மா கூப்பிட்டு என்ன செம்மையா திட்டினாங்க தெரியுமா? என்ன? அத்தை திட்டினாங்களா? எதுக்கு? எல்லாம் உன்னாலதான் நித்யா. என்னாலயா? நான் எதுவுமே பண்ணலையே. எல்லாம் நீ தான் பண்ற. உன்கிட்ட எத்தனை முறை கேட்கறேன் வெளியே போலான்னு, நீ தான் வர மாட்டேங்கிற. பாரு, உன்னை நான் எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்லையா. ஸ்கூலுக்கு போறேனா வரேனா, மற்ற நேரத்துல எங்கேயும் பொண்டாட்டி கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு திட்டுறாங்க. என்னால் இதுக்கு மேலெல்லாம் திட்டு வாங்க முடியாதுப்பா. அதனால இனிமே அடிக்கடி எங்கேயாச்சும் வெளியே போறோம், சரியா? சரிங்க, போலாம். அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னா என்னவா? போதுமா? என் அழகிரி, நீ நீ சிரிச்சா போதும் தெரியுமா. நீ சிரிச்சே என்னை கவுத்துடுற. ஆஹா. நான் பேச்சுக்கெல்லாம் சொல்லல நித்யா. உண்மையாவே நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க. இந்த சிரிச்ச முகத்தை பார்த்தா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். சரி, அம், காலையில நீ எனக்கு ஒன்று கொடுத்தல, இப்போ நான் கொடுக்கட்டுமா? ம், எங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ம், ப்ளீஸ் நித்யா, ஒன்னே ஒன்று. ம், அ, சரி. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில். Very glad to introduce my lovable wife, Mrs. Anita Karthik.
ஏன் ரொம்ப நாளா என்னோட ஒய்ஃபை பார்க்கணும்னு ரொம்ப ஈக்கரா வெயிட் பண்ணீங்கல்ல, இவங்க தான் என்னோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் அனிதா கார்த்திக். ஸோ எனக்கு என் லைஃப்ல அனிதா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி தான் சொல்றேன். உலகத்துல எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னாச்சு இவளுக்கு? தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்பதானே பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஏதாச்சும் ஆயிடுச்சா? அனிதா, என்ன ஆச்சு இவளுக்கு? அனிதா, அனிதா, ஆ என்னங்க கூப்பிட்டீங்களா? என்னாச்சு அனிதா? நீ பாட்டுக்கு தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க. இந்த ஏய், என்ன பண்ற அனிதா? என்னாச்சு? நான் வேறாய் அடவே தேனே ஒரு என்ன மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேங்க. நிஜமா நீங்க எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன். உண்மையாவே உனக்கு பிடிச்சிருந்ததா? என்ன பிடிச்சிருந்ததாவா? இது என்னங்க கேள்வி? எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது தெரியுமா. இது ஃபுல்லா அவ்வளோ சர்ப்ரைசஸ் எனக்கு. அதுவும் இன்னைக்கு நான் உங்கள் ஒய்ஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் என்கிட்ட எப்படி தெரியுமா பேசினாங்க. நான் எத்தனை முறை சொன்னாலும் கேட்கவே இல்லை. இந்த அஞ்சலிலாம் என்கிட்ட வந்து சாரிலாம் கேட்டாங்க. என்னது சாரியா? அஞ்சலினா அந்த பொண்ணு உன்னோட டீம் தானே? ஆமாங்க, அந்த பொண்ணே தான். என்னன்னா நான் சொல்லுவேன், நீங்க எதை தப்பா நினைக்க கூடாது சரியா? என்னது தப்பா நினைக்க கூடாதா? அப்படி என்ன சொல்ல போற? சரி சொல்லு, கேட்கலாம். அதுவா, போன வாரம் என்னாச்சு, நீங்க ஐ திங்க் போன வெனஸ்டேவோ டியூஸ்டேவோ தெரியல, ஒரு நாள் பிளாக் ஷர்ட் வித் கிரே கோட் போட்டிருந்தீங்க. சரி. அன்னைக்கு சின்னதாக ஒரு டீம் மீட்டிங் இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் உட்காந்து சில டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவள் டேபிளுக்கு போயிருந்தேனா, அப்போ என்கிட்ட அவள், நீங்கள் அந்த டைம் சூர்யா அண்ணா கூட பேசிட்டு எங்கள் டேபிளை தான் க்ராஸ் பண்ணி போனீங்க. அவள் கொஞ்ச நேரம் நீங்கள் போன இடத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னா, மேம் கார்த்திக் சாரை பார்த்தீங்களா, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காருல்ல, அதுவும் பிளாக் ஷர்ட்டு கிரே கோட்டு சூப்பராக இருக்கு மேம். சார் எப்போ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலும் நான் சைட் அடிப்பேன் தெரியுமா. ஆனால் இப்போ அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேம், அது நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணா. என்னடி சொல்ற? ம். நல்ல பொண்டாட்டிடி நீ. உன்கிட்டயே உன் புருஷனை பத்தி கமெண்ட் பண்ணிருக்கான். என்ன சைட் அடிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கா. மேடம்க்கு கொஞ்சம் கூடவா கோபம் வரல? ஏங்க நீங்கள் வேற சின்ன பொண்ணு, அவங்களுக்கு இதெல்லாம் வயசு, இந்த மாதிரி தான் சைட் அடிக்கலாம் செய்வாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அவ சொல்கிறப்போ லைட்டாக பொசசிவ் வெட்டி பார்த்துச்சு தான். அதுக்கப்புறம் சரி சின்ன பொண்ணு தானேன்னு விட்டுட்டேன். அதான் அதை சொல்லி என்கிட்ட சாரி வேற கேட்டா. எனக்கு செம்ம சிரிப்பு. சரிங்க, நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆமாம், என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எதுக்கு சடனாக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம்? ஏய், நான் முன்னாடியே சொல்லிட்டானே இருந்தேன் அனிதா. 1 மந்த்துக்கு அப்புறம் சின்னதா பார்ட்டி வச்சு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஆஃபீஸ்ல உன்னை தூக்கிட்டு வந்தது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. என்னதான் நீ என்னோட ஒய்ஃப்னு எனக்கு தெரிஞ்சாலும் ஆஃபீஸ்ல யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ கண்டிப்பா சின்னதா கூட யாரும் உன்னை தப்பா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் ஒரு மீட்டிங் வச்சு நீ என்னோட ஒய்ஃப்னு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் யாரும் உன்னை ஒரு சின்ன வார்த்தை கூட தப்பா பேச மாட்டாங்கல்ல. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இது என்ன கேள்வி அனிதா? உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? எங்க பிடிக்குமானா, நான் நார்மலாக பிடிக்கிறத பற்றி கேட்கல. அது நீ ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சுடி பொண்டாட்டி. ஆனா அது சொல்றதுக்கும் ஒரு டைம் வரணும்ல. கண்டிப்பா அந்த டைம் வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நானே உனக்கு சொல்லுவேன். எங்க உங்களுக்கு புரியலையா? ஏய், என்ன அனிதா இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிடிக்குமான்னு கேட்டேன். ஆமா, என் வைஃபா எனக்கு உன்னை பிடிக்கும், அதை தானே சொன்னேன். என்ன அவ்வளோதானா? உங்கள் ஒய்ஃபுங்கிறனால என்ன பிடிக்கும் அவ்வளோதானா? ஆ, அவ்வளவுதான். இதுல வேற என்ன இருக்கு அனிதா? நீ என்னோட வைஃப் தானே, அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். ஓ ஆமாங்க, வேற என்ன, கரெக்டு தான். ஓகே, அப்போது இவர் இதெல்லாம் நமக்கு பண்ணதை பார்த்து இவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை போலையே. இவரோட ஒய்ஃபாக என்னை பிடிக்கும்னா ஒய்ஃபுக்கு எந்தவித அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணியிருக்காரு போல். ஒருவேளை ஹஸ்பண்டாக பொறுப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருப்பாரு போல். நான் தான் ஒரு செகண்ட் தப்பாக நினச்சிட்டேன் போல். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ.
ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஆனா அதை இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்க மனசுல இன்னும் நான் முழுசா வரலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க மனசுல நான் எப்போ முழுசா வரனோ அப்ப கண்டிப்பா நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஹலோ மேடம், என்னாச்சு? ம் ஒன்றும் இல்லையே. சரிம்மா, ஏற்கனவே பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. இப்படியே எவ்வளோ நேரம் நிக்கிறது? எனக்கு தூக்கம் வருது அனிதா, தூங்கலாமா? ம் சரிங்க, தூங்கலாம். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே, உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. ஹலோ அக்கா. ஏய் இரு இரு இரு, என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓடி வர? அக்கா. ஏய் அனிதா. என்னடி ஆச்சு? எதுக்கு இவ்வளோ சந்தோஷம்? அக்கா நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். பாரா, என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம் நானும் தெரிஞ்சுக்கலாமா? இரு இரு இரு. ஆமா, நேற்று பார்ட்டிக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, அதனால வந்த சந்தோஷமா? எப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க? இது கண்டுபிடிக்கிறது என்னமோ பெரிய அதிசயம் பாரு. நேற்று தான் பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்கேன். காலையிலேயே என்னை தூக்கிட்டு ரூம் வரையும் ஓடி வந்திருக்கியே, இதுலயே தெரியலையா? சொல்லு, என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்க? அக்கா, நேற்று இவர் என்னை ஏமாத்தி தான் பார்ட்டி கூட்டிட்டு போனாரு தெரியுமா? அக்கா, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ண பார்ட்டி இல்ல. அதான் எனக்கு தெரியுமே, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. உங்க ஆஃபீஸ் பார்ட்டி தானே? என்ன, உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்லயே உனக்கு மட்டும்தான் அனிதா தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அடப்பாவீங்களா, அப்ப யாருமே என்கிட்ட சொல்லல. நேத்து நான் எத்தனை புலம்பிட்டு இருந்தேன்க்கா. அப்ப கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொன்னீங்க. அப்பவே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் ப்ரிப்பேராக போயிருப்பேன்ல. உன்னோட புருஷனோட ஆர்டர்மா, உனக்கு மட்டும் கண்டிப்பாக தெரியவே கூடாதுன்னு ஆர்டர் போட்டுட்டாரு. அது மட்டும் இல்லை, உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதனால தான் வீட்டில் யாருமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டல. சரி சரி சரி, அதெல்லாம் விட இப்ப சொல்லு, அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாரு? அக்கா, அது போதுண்டி, இப்படியே நெளிஞ்சிட்டு இருந்த செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் பாரு. ஓடி வந்தது இல்லாம ஏதாச்சும் சொல்லு. போங்கக்கா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. அடியே, இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அடிச்சனா பாரு. நீ தானடி ஓடி வந்த, இப்ப என்னன்னு கேட்டா வெக்கமா இருக்காம்ல. சரி சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, சொல்றேன். சொல்லுமா. அக்கா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இதுவரையும் ஆஃபீஸில் நான் அவரோட ஒய்ஃப்னு யாருக்குமே தெரியாதுன்னு. ஆனால் நேற்று எல்லார் முன்னாடியும் என்னை அவரோட ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாருக்கா. அது மட்டும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடணும் தெரியுமா? பாரு, இப்போ தெரிஞ்சிருச்சு என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு. ஆமாக்கா, நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எங்கே போகிறோன்னே தெரியாமல் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்ட்ரோ தெரியுமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கல்ல, அது போதும் அனிதா. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுலேருந்தே இவ்வளோ சந்தோஷமா இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அனிதா, கார்த்திக் ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. பாத்தியா, உனக்காக யாரும் உன்னை தப்பா நினைக்க கூடாதுன்றதுக்காக உன்னை ஆஃபீஸ்க்கு கூட வர விடாம எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு பாத்தியா? சந்தோஷமா இரு. ஆமாக்கா, உண்மையாவே அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. உண்மையா ஒரு வகையில நான் ரொம்ப ரொம்ப லக்கி தான். நீ வேணா பார்த்துட்டே இரு, கூடிய சீக்கிரம் 2 பேரும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஹலோ அம்மா, என்னம்மா அங்கே வீட்டுக்கு போய் 2-3 நாள் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட இல்லை. அட ஏண்டி கேட்குறேன், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே எரிச்சலாக வருது. அதனால தான் ஃபோனே பண்ணல. இன்னைக்கு நீ பண்ணலனாலும் நானே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன், நீயே ஃபோன் பண்ணிட்ட. என்னாச்சுமா? அது ஏன் ஷாலினி கேட்குற? இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே பத்திக்கிட்டு வருது. நேற்று என்ன ஆச்சு தெரியுமா? இந்த கார்த்திகை ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அனிதா தான் அவனோட பொண்டாட்டின்னு ஆஃபீஸ்க்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கான். அவனுங்க 2 பேரும் நடந்துக்கிறது சுத்தமாக சரியில்லை. முன்னாடிலாம் பேசிக்க கூட மாட்டாங்கடி, ஆனால் இப்போல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியுமா? என்னம்மா சொல்கிற?
அந்த கார்த்திக் மட்டும் என்னைக்குமே சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அவனை நான் விட்டுட்டு வந்ததை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு என்னை பார்க்க முடியாம கூனி குறுக்கி நிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்காதுமா. அவ கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்திக்கிட்டே இருக்கா. நான் வந்தப்ப என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டான். ஆனா இப்பெல்லாம் நான் இருந்தா கூட அதை ஒரு பொருட்டா கூட மதிக்காம கேஷுவலா இருக்கான். அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இதுக்கு பத்தாததுக்கு அவளுக்கு சரியான வாய்மா. அவ என்னென்ன பேசுறான்னு பாத்தீங்கல்ல? ஆமாடி, நேத்து என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் பேசிட்டாங்க. இந்த அணு கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டாடி. வந்து சும்மா இல்லாம இதையும் பேசிட்டு போயிட்டா. இப்போலாம் அவ இருக்கிறப்ப பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. இந்த அணு கிட்ட கூட முன்ன மாதிரி நம்மளால எதையும் பண்ண முடியல. அவளும் இப்பெல்லாம் உஷாராயிட்டா தெரியுமா? அதெல்லாம் புதுசா வந்திருக்காளே, அவ கொடுத்த தைரியமா. அதான் நீ இல்லாம எந்த வேலையும் பண்ண முடியலடி. நீ சீக்கிரமா கிளம்பி வா. ஆமா, மாப்பிள்ளை எப்போ ஊருக்கு போறாராம்? அவர் போனா தானே நீ வர முடியும். நீ வேறம்மா, அவரு 10 டேஸ் பக்கம் இங்கே தான் இருப்பாரு. என்னால் இப்பெல்லாம் அங்கே வரவே முடியாது. அவர் டெல்லி போறாரு அடுத்த வாரம். அந்த டைம்ல நான் வரேன். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓ, ஆனால் இவளுங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது ஷாலினி. ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காளுங்க. எதையாச்சும் பண்ணி இவளுங்களை பிரிக்கலான்னு பார்த்தா 3 பேரும் எப்போ பார்த்தாலும் அட்டைப்பூச்சிங்க மாதிரி ஒன்றா தான் இருக்காளுங்க தெரியுமா? யார்கிட்டையும் தனியாக பேச முடியல. இந்த அனிதா ஆஃபீஸ் போன நேரத்தில் இவங்க 2 பேர்ட்டையும் பேசலான்னு பார்த்தா இப்போல்லாம் அந்த அணு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருக்கா. முன்ன மாதிரி அவள் எதுக்கும் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டேன்றாடி. ஒரு வேலை பண்ணலாமா ஷாலினி? நீ ஏன் உன் புருஷனோட இங்கே வந்து தங்கக்கூடாது? என்னம்மா சொல்லிட்டு இருக்க? என் புருஷனோட நான் எப்படி அங்கே வந்து தங்க முடியும்? மா, அவர் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு அவரால் வந்து அந்த வீட்டில் ஒரு நாள் கூட தங்க முடியாதுமா. நீ நம்ம வீட்டில் வந்து இருந்திருக்கல, பார்த்தல நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. இங்கேயே அவருக்கு இந்த ரூம்லாம் சின்னதாக தெரியும்னு சொல்லுவார். அங்கே வந்து அவனுங்க கொடுத்துருக்க ரூமில் எப்படிம்மா அவர் தங்குவார்? அதெல்லாம் முடியாது. அவருக்கு அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுமா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஷாலினி. இருந்தாலும் என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறான்னு இவங்களுக்கு தெரியணும்ல. இன்னும் நீ வாழ்கிற வாழ்க்கை இவங்க நேரில் பார்க்கல. அதான் இந்த ஆதிக்கு ரிசப்ஷன் வைக்கிறாங்களாமா. அதுக்கு ட்ரெஸ் எடுக்க வருவாங்க. அப்போது பத்திரிக்கை வேறு அடிக்கிறாங்களாம். அதனால் அந்த பத்திரிக்கையை கண்டிப்பாக கொண்டு வந்து உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுத்து நேரில் கூப்பிட போகிறேன். அப்போ பார்த்து தானே ஆகணும். அப்போ பார்ப்பாங்கடி, பார்த்து வயிறு எறிவாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம் ஷாலினி, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். கார்த்திக் கல்யாணத்தப்ப உன்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நடத்தினா இல்லையா? அதே மாதிரி இப்போ நீ அடிக்கடி உன் புருஷனோட இங்கே வந்துட்டு போகணுண்டி. நீ சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இவங்க பொறாமப்படணும். அதையும் நடத்தி காட்டுறேன் கண்டிப்பாக. அவங்க நேரில் வந்து உனக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்க. என்னவோ சொல்கிறேன். சரி, பார்க்கலாம். கவின் என்ன காலையில் வந்த உடனே வர சொல்லி மெயில் பண்ணியிருக்காரு. என்னவா இருக்கும்? இப்போதான் லாகினே பண்ணியிருக்கோம். சரி, என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டு அப்புறமா. இவன் என்ன காலையில் வந்ததும் வராதமா கவின் ரூம் பக்கம் போயிட்டு இருக்கான்? இவளுக்குலாம் வேற வேலையே இல்லை போல. காலையில் வந்த உடனே கவின் கிட்ட போய் அவர் அட்டண்டன்ஸை போட வேண்டியது. சே, முன்னாடிலாம் எப்போ வந்தாலும் நான் தான் அவர் கூட உட்காந்துருப்பேன். இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் இவ தான் ட்ரைனிங்னு அவர் கூடயே உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கூட தனியாக அவர்கிட்ட பேச முடியல. முதல்ல இவளை கட் பண்ணி விடணும். என்னதான் ட்ரைனிங்காக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் இவ கூடவே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நடந்துக்கிறத பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரியே தெரியல. சே, முதல்ல இவளை கட் பண்ணணும். ஹாய் வைஷ்ணவி. ஹாய் மேம். என்ன வைஷ்ணவி, காலையில் வந்த உடனே இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அதுவா மேம், காலையில் வந்த உடனே வந்து மீட் பண்ண சொல்லி கவின் சார் மெயில் பண்ணியிருக்காரு. அதான் அவரை பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். வாட் இஸ் திஸ் வைஷ்ணவி? காலையில் வந்த உடனே யாராச்சும் இந்த மாதிரி போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்க. ஒரு ஹெச்ஆராக இருக்க உங்களுக்கு காலையில் வந்த உடனே எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அது இல்லை மேம், கவின் தான் மெயில் பண்ணி கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொன்னார். ஸோ ஒரு ஹெச்ஆர் சொல்கிற வேலையை நான் செஞ்சு தானே ஆகணும். அவர் மீட் பண்ண கூப்பிட்டாருன்னா போய் தான் ஆகணும். கரெக்டு தான். ஒரு ஹெச்ஆர் ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதுக்காக காலையில் வந்த உடனே அவரை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு இல்லை. புரியுதா? கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பாருங்கள். எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, நானும் இந்த கம்பெனிக்கு ட்ரைனிங்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் வந்ததுலேருந்து கொஞ்சம் கூட எனக்கு ட்ரைனிங் தர மாட்டேன்றாரு. இன்றைக்கி கண்டிப்பாக அவர் எனக்கு தான் ட்ரெயின் பண்ணுவார். புரியுதா? இன்றைக்கி ஃபுல் டே அங்கே வந்துடாதீங்க. எனக்கு சீக்கிரமாக இந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு இன்னைக்கு அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும். நீங்கள் இன்னைக்கு இங்கே வர வேண்டாம். பட் மேம்,
கவின் சார் என்னை வர சொல்லி மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரை நான் மீட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, யாருக்கு ட்ரெயின் பண்ணணும்னு அவர் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால், உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கோங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. ஹலோ, என்ன வைஷ்ணவி வாய்ஸ்லாம் ரைஸ் ஆகுது? இங்கே பாருங்க, நான் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். சாரி மேம், என்னால் நீங்கள் சொல்கிற வேலையை செய்ய முடியாது. என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் எந்த வேலை கொடுக்குறாங்களோ அதை தான் நான் செய்வேன். நீங்கள் முதல்ல இந்த கம்பெனியோட எம்ப்ளாயே கிடையாது. அப்படி இருக்கப்போ நீங்கள் சொல்கிற வேலையை நான் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் சம்பளம் வாங்குறது இந்த கம்பெனிலேருந்து. ஸோ இங்கே யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் கேட்பேன். நீங்கள் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயே கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறத நான் எதுக்காக கேட்கணும்? வாட்? ஸ்டாப் இட், ஓகே? இங்கே நான் வேலை பார்க்கலனாலும் எல்லாரும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்டை நீங்களும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இம்பார்ட்டண்ட் விஷயமா நான் கவினை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ நான் தான் அவரை மீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அவரை திரும்பவும் கூப்பிட்டாருனா அப்புறமா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் இன்னைக்கு கண்டிப்பாக அவர் உங்களை கூப்பிட மாட்டார். அண்ட் ஒன் மோர் திங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக வேணா இருக்கலாம், பட் இந்த கம்பெனியில் நீங்கள் சாதாரண ஒரு ட்ரெயினி. ஓகே, இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அவர் ட்ரெயின் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஓகேவா? பட் நான் அப்படி கிடையாது. இந்த ஆஃபீஸில் ஹையர் ஆஃபீஸரோட பொண்ணு. யூஎஸில் படிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு தனியாக ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுற அளவு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்காக ட்ரைனிங்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ உங்களையும் என்னையும் ஈக்குவலாக அவர் எப்பவும் ட்ரீட் பண்ண முடியாது. ட்ரீட் பண்ணவும் மாட்டார். பிகாஸ் நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு, நான் ஃப்ரெண்டுக்கும் மேலே. புரியுதா? அண்ட் இப்போ கவினை நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ யூ கேன் கோ டு யோர் பிளேஸ். இந்த வைஷு என்ன பண்ணிட்டு இருக்கான்? வந்த உடனே வந்து மீட் பண்ணுடின்னு சொன்னேன். இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கான்? காலையில இவளை பார்த்தாதான் அன்னைக்கு டேவே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா வரா போல. இவளா காலங்கத்தால இவ எதுக்கு ரூமுக்கு வந்தா? வைஷு வரான்னு பார்த்தா இவ எதுக்கு வந்து நிக்கிறானே தெரியலையே. வாவ், கவினா இது செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரே. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் நான்சி? ஒன்றும் இல்லை கவின், மார்னிங் வந்தேனா, ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன கவின், ரொம்ப அதிசயமா இருக்கு, சும்மா நின்றுட்டு இருக்கீங்க. எப்பவும் ரொம்ப பிஸியாக தான் இருப்பீங்க, இன்னைக்கு என்ன? எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோன்றப்ப நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எஸ் அஃப்கோர்ஸ், கரெக்டாக கவின். ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்க, நீங்கள் எனக்கு ட்ரெயின் பண்ணி நியர்லி 3 days ஆயிடுச்சு கவின். எனக்கும் சீக்கிரமாக ஒர்க்கை கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன், சும்மா இருக்கிறதுக்காக ஒன்றும் வரல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக எனக்கு ஒர்க்கெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ஐ நோ நான்சி, பட் இந்த ஆஃபீஸில் நான் சும்மா இருந்தால் எனக்கு யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஹெச்ஆராக இருக்கேன். அப்படி இருக்கப்போ எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் ஸோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ தான் என்னால் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். பிகாஸ் ஸ்டாப் இட் கவின், எல்லாம் எனக்கு புரியுது. என்ன சொல்ல போறீங்க? நான் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி இல்லைன்னு சொல்ல போறீங்க. தெரிஞ்சா ஓகே தான். பட் ரிமைண்டட் கவின், இந்த கம்பெனியில் உங்ககிட்ட ட்ரெயின் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் என்ன அனுப்பியிருக்காங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால மட்டும்தான் நான் இங்கே ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க்கும் நீங்கள் பண்ணணும்ல. கரெக்ட் தான் நான்சி, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட் தான். ஓகே, இப்போ என்ன, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அவ்வளோதானே? கொடுத்துடலாம். இதை தான் எதிர்பார்த்தேன்டா. நான் நினச்சது மட்டும்தான் இங்கே நடக்கணும். என்ன கவின், ரொம்ப நேரமா டோரையே பார்த்துட்டு இருக்கீங்க? ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ட்ரைனிங் தானே நான்சி, எனக்கு சின்ன ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். அது வரையும் நீங்கள் உங்கள் கேபினில் வெயிட் பண்ணுங்க. ஓகே. எனக்கு தெரியும்டா, நீ யாருக்காக வெயிட் பண்ணுற, யாரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் இருக்கிறப்போ அது நடக்க விட மாட்டேன்டா. இன்னைக்கு ஃபுல் டே அவள் உன் கண்ணில் படவே மாட்டா, உன்கிட்ட வரவும் மாட்டா. பார்க்குறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு. நீயா அவளை திரும்ப திரும்ப கூப்பிட்டாலும் அவளை கண்டிப்பாக இங்கே வர விட மாட்டேன். ஏன்னா ஃபுல் டே இன்னைக்கு நீ எனக்கு மட்டும்தான் ட்ரெயின் பண்ணணும். அப்படி தான் இன்னைக்கு வச்சிருக்க போகிறேன். நீ பார்க்க தானே போகிற. ஹலோ
எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க கேபின்ல வெயிட் பண்ணுங்க, நான் ஒர்க் முடிச்சுட்டு உங்களை கால் பண்றேன். ஓகே. ஓ, இவளை பார்க்க பார்க்க அப்படியே பத்திக்கிட்டு வருது. இவளுக்கு நான் ட்ரெயின் பண்ண மாட்டேன்னு எத்தனை முறை சொன்னாலும் ஆஃபீஸ்ல யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த வைஷுவை தான் முதல்ல பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்கா? எப்ப வர சொன்னேன்? இன்னும் வராம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ? இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண முடியாத. விட்டா வரவே மாட்டா போல. போய் நானே பார்த்துட்டு வரேன்.